ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எஸ்பிஓவில் பிடிஓ அண்ட் டீம் லீடர் செலெக்ஷன் ப்ராசஸ் அஃபிஷியலாக 10 டேஸ்க்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம எஸ்பிஓவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண டேட்டில் இருந்து அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அதாவது பிடிஓ நாங்கள் இப்படி தான் சூஸ் பண்ண போகிறோங்கிறதுக்கான ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 30 மெம்பரை சேர்த்து விட்டுருந்தால் மட்டும் பத்தாது, உங்களுக்கு அந்த 30 மெம்பரை நீங்கள் கைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஓ ரிலேட்டடாக யாராவது வந்து உங்ககிட்ட டவுட் கேட்டாலும் கூட அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற அளவுக்கு எஸ்பிஓ பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த 2 ரெக்யூர்மெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்களை நாங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிடிஓ போஸ்டிங்க்கும் டீம் லீடர் போஸ்டிங்க்கும் அவங்கள நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி எஸ்பிஓ சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இப்போது இதை அவங்க இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. இதை சுற்றி நடக்கிற ஒரு சில விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது எஸ்பிஓ இப்படி ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா எஸ்பிஓவில் புதுசாக நிறையா மெம்பர்ஸ் வந்து ரீசெண்டாக அவங்கள வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் எஸ்பிஓவில் எல்லாமே, எஸ்பிஓவில் எந்த டவுட்டு கேட்டாலும் அவங்களுக்கு தெரியும், எஸ்பிஓ பற்றி நீங்கள் எது பேசினாலும் அவங்களால ஆன்சர் பண்ண முடியும், கிளாரிஃபிகேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரீசெண்ட் 2 to 3 டேஸாக ஒரு சில மெம்பர்ஸ், நான் சொல்கிறது ஒரு சில மெம்பர்ஸை தான். சரிங்களா? இது நிறைய மெம்பர்ஸ் என்கிட்ட பர்சனலாகவும் சொல்லியிருந்தாங்க. பிரதர், இதேமாரி இந்த ஒரு சில பர்சன் வந்து இந்த போஸ்டிங்காக ட்ரை பண்ணுறாங்களோன்னு தோணுது, ஆக்டிவாக இருக்க மாதிரி ஷோ பண்ணுறாங்களோன்னு தோணுது அப்படின்னு ஒரு சில மெம்பர்ஸ் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தீங்க. பட் எங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டிங்காகலாம் அப்போலாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி தான் நாங்களும் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ நாங்கள் லைவாக கண்ணாலேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2-3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பரை நாங்கள் அக்யூரேட்டாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எங்களோட டெலிகிராம் குரூப்பையே நான் எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்கிறேனே. இப்போ எங்களோட டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 900 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்களும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த 900 மெம்பர்ஸில் ஒருத்தவங்க ஸ்டார்டிங்லேருந்தே இருக்காங்க. இப்போ நம்ம டெலிகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணி 8 மந்த்துக்கு மேலே ஆகுது. சரிங்களா? ஸோ அந்த 8 மந்த்தில் இந்த மெம்பர்ஸை பர்டிகுலராக நான் ஒரு 6 மாதமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம குரூப் மெம்பர் லிஸ்ட்டில் தான் இந்த மெம்பர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்பிஓ 45 டேஸ் பிரேக் விட போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போதும் இந்த மெம்பர்ஸ் எஸ்பிஓக்கு சப்போர்ட்டாக ஒரு வார்த்தை கூட அந்த குரூப்பில் பேசலை. எஸ்பிஓ பிரேக் விடுறாங்கன்னு சொல்லும் போது நிறைய மெம்பர்ஸ் வெக்ஸாக இருந்தாங்க, நிறைய மெம்பர்ஸ் டென்ஷனாக இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து மோட்டிவாக ஒரு வார்த்தை கூட பேசலாம் அந்த மெம்பர். சரிங்களா? எஸ்பிஓக்கு சப்போர்ட்டிவாக அவங்க பேச வரலாம் அந்த டைமில். அந்த 45 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு 45 டேஸ் பிரேக்கை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி எஸ்பிஓ சைட்லேருந்து சொல்லும் போது எஸ்பிஓ பற்றியே தப்பாக பேசின மெம்பர் அவங்க. சரிங்களா? இப்படி 45 டேஸ் பிரேக் விட்டுட்டே போனால் எப்படி? நாங்களாம் நம்பிட்டு இருக்கோம்ல, எங்களுக்கு கீழே அத்தனை மெம்பர்ஸை கொடுத்துருக்கோம்ல, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எஸ்பிஓ பற்றியே தப்பாக பேசின மெம்பர்ஸ் அது எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அப்படி இருந்த ஒரு மெம்பர், ஸோ அவங்க பேசுகிறது ஒரு ஆதங்கத்தில் பேசிட்டாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாமே. பட் ஆனால் அந்த டைம்லையும் ஓகேப்பா, இது இன்னும் 45 டேஸ் ஆனாலும் சரி திருப்பி ரிட்டர்ன் வரும்பா அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவை வந்து அவங்க யாருக்குமே அங்கே கொடுக்கல. அதுக்கு பதிலாக அவங்க பயத்தை தான் ஏற்படுத்திகிட்டு இருந்தாங்க அந்த டைமில். சரிங்களா? ஸோ அப்பையும் வந்து அவங்க எஸ்பிஓக்கு சப்போர்ட்டாக எதுவுமே பண்ண கிடையாது. இவ்வளோ நிறைய பேங்க் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணுற விஷயங்கள், ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மெயில் அனுப்புகிற விஷயம் இப்போ ரீசெண்டாக எந்த டைம்லையுமே அவங்க வந்து எஸ்பிஓக்கு சப்போர்ட்டாக, எஸ்பிஓவில் நிறைய மெம்பர்ஸ் நம்ம குரூப்பில் கேட்டு இருந்த டவுட்டுக்கு ஒரு டவுட்டுக்கு ரிப்ளை பண்ணல, ஒரு கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, ஒரு மோட்டிவாக ஒன்றுமே பேசல அவங்க. சரிங்களா? பட் ஆனால் இந்த பிடிஓ அண்ட் டீம் லீடர் செலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வருதோ, ஓகேங்களா, எப்போ வருதோ அதுக்கப்புறத்துல இருந்து நம்ம குரூப்பில் ரொம்ப ஆக்டிவாக ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் லாஸ்ட் ஒரு 3 to 4 டேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எஸ்பிஓவில் பெரிய லெவலில் இருக்கேன், அதாவது வந்து நான் கமாண்டராக ஆக போகிறேன், எனக்கு எல்லா டவுட்டுமே கிளாரிஃபை பண்ண முடியும், என்னால் எனக்கு எல்லாமே கிளியராக தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்களே ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் அந்த மெம்பர் குரூப்பில் இருக்க இன்னொரு மெம்பர்கிட்ட நாங்கள் கேட்டு பார்த்தோம். பிரதர், இவங்க வந்து அந்த குரூப்லலாம் இப்போலாம் பேச மாட்டாங்க பிரதர், இப்போ ரீசெண்டாக தான் உங்கள் குரூப்பில் வந்து ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மெம்பரை வந்து எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெம்பருக்கு பர்சனலாக போயிட்டு நாங்கள் கேட்டோம். இதேமாதிரி எஸ்பிஓ ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்கள் சொல்லி கேட்டோம். அவங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணவும் தெரியல. அண்ட் அவங்க வந்து வேறு மாதிரி அதை பேச ஆரம்பிக்கிறாங்க. வேறு மாதிரி மீன்ஸ் அவங்க வேறு ஒரு விஷயத்த சொல்லி அதுக்கு அவங்களே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, டைவர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டிங்காக நடிக்கிறாங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. சரிங்களா? ஸோ போஸ்டிங்காக நடிக்கிறாங்க அப்படிங்கிறது எப்படி பிரதர் இவ்வளோ கிளியராக உன்னால் சொல்ல முடியுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏன்னா நான் இப்போ முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் எல்லாமே. எஸ்பிஓ எந்த டைம்லலாம் எஸ்பிஓ டவுன் ஆகிட்டு இருந்துச்சோ அந்த டைம்லலாம் சப்போர்ட்டிவாக பேசாத ஒருத்தவங்க, அந்த டைம்லாம் எஸ்பிஓக்கு சப்போர்ட்டாக இல்லாத ஒருத்தவங்க, இப்போ திடீர்னு போஸ்டிங் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த போஸ்டிங்கில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனேமே இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா குரூப்லேயுமே தங்களை ஆக்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் 100% அது வந்து நடிக்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த மெம்பர்ஸ் மாதிரி இன்னும் நிறைய மெம்பர்ஸ் வந்து போஸ்டிங்காக நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டிங்காக நீங்கள் யாருக்குமே வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்னு போஸ்டிங்காக பண்ணாதீங்க. சரிங்களா? நீங்கள் உண்மையாக எஸ்பிஓ பற்றி யாராவது டவுட் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும். சரிங்களா?
ஏன்னா எஸ்பிஓ எல்லா இடத்துலையுமே எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா. நீங்கள் ஒரு குரூப்பில் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் நீங்கள் பேசுகிறது கமாண்டர் முதற்கொண்டு அந்த குரூப்போட ஸ்டார்டிங்லேருந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கீங்க, எத்தனை நாளாக ஆக்டிவாக இருக்கீங்க, இது எல்லாமே அந்த கமாண்டருக்கும் தெரியும் சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் விரிக்கிற இந்த நடிப்பு வலையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓ விழமாட்டாங்க. எஸ்பிஓ அப்படியே விழுந்தாலும் கூட சரிங்களா, எஸ்பிஓ நீங்கள் நடிக்கிறதை ஏமாந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தாலும் கூட நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு அப்புறம் தயவு செஞ்சு இப்போ எப்படி நடிச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி அதுக்கப்புறமும் லைஃப் லாங் அந்த போஸ்டிங் உங்களுக்கு இருக்க வரைக்கும் நீங்கள் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அதுவே போதும். எங்களுக்கு இப்போ உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் ஆனால் இந்த மாதிரி நடித்து ஒரு போஸ்டிங்கை வாங்கிட்டு போஸ்டிங் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே இருக்க மெம்பரை கரெக்டாக கைட் பண்ணாமல் விட்டுருவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த போஸ்டிங்க்கு வாங்குற சம்பளத்துக்கு கரெக்டாக வேலை பார்த்து உங்களுக்கு கீழே இருக்க மெம்பர்ஸு கரெக்டாக கைட் பண்ணி அவங்க கேட்குற டவுட்டை கரெக்டாக கிளாரிஃபை பண்ணீங்க அப்படின்னாலே அதுவே ரொம்ப பெரிய நல்ல விஷயமாக தான் நாங்கள் நினைக்கிறோம் சரிங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி நடிக்கிற மெம்பர்ஸுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வைக்கிற ரெக்வஸ்ட் இது தான். ஸோ நீங்கள் இப்போ நடிக்கிறீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் வராது. பிகாஸ் உங்களை எஸ்பிஓ சைட்லேருந்து எல்லாமே மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுன்னு கிடையாது, எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு குரூப்பில் ஆக்டிவாக ஆகுறீங்க அப்படிங்கும்போது அது எஸ்பிஓட கமாண்டர்ஸ்க்கு கிளியராக அது தெரிஞ்சிடும் சரிங்களா. ஸோ அதனால் திடீர் ஆக்டிவாக இருக்க மெம்பர்ஸுக்குலாம் அவங்க போஸ்டிங்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நிறையா மெம்பர்ஸ் வந்து இப்போ நம்ம ஆக்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக போஸ்டிங் வாங்க முடியும் அப்படின்னு அந்த ஒரு தப்பை பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க. இதுதான் நாங்கள் உங்ககிட்ட வைக்கிற ஒரு ரெக்வஸ்ட் சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் யாரையாவது ஏதாவது மானிட்டர் பண்ணி பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இது நாங்கள் காமனாக வீடியோ போடணுன்னு தான் போட்டோம். ஒரு சில மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த விஷயங்களை புரிய வைக்கணும். இதுக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்ருக்கு, இது ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு மெம்பர்ஸுக்கும் எஸ்பிஓ அட்மின் டீமுக்கும் இப்படிலாம் ஒரு சில மெம்பர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எஸ்பிஓ அட்மின் டீமுக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ எப்படியாவது எஸ்பிஓ அட்மின் டீம் பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறோம். நாங்கள் இதில் ஏதாவது நாங்கள் தப்பாக பேசியிருக்கோம் அப்படின்னா எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. பட் ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச ஃபேக்ட் இப்போ நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் நம்ம குரூப்பில் எங்களோட டெலிகிராம் குரூப்பில் லைவாக நடந்த விஷயங்களை வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இதேமாரி நிறைய குரூப்பில் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதும் எங்களுக்கு நிறைய மெம்பர்ஸ் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் போஸ்டிங்காக ஆக்ட் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, நீங்கள் உண்மையிலேயே எஸ்பிஓக்கு ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் தானாக தேடி வரும் அப்படிங்கிறத எங்களோட கருத்து. இந்த டைம் கிடைக்கலனா என்ன, அடுத்த டைம் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. ஸோ அந்த நம்பிக்கையில் நீங்கள் உண்மையாக எஸ்பிஓக்கு இருங்க. இந்த மாதிரி நடிக்கிறது இதெல்லாம் வேணாம் சரிங்களா. பிகாஸ் நீங்கள் இப்போ நடிக்கிறீங்க, உங்களுக்கு போஸ்டிங் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட் உங்களுக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கீழே வர டவுன்லைனர்ஸ் அவங்க வந்து கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதா எங்களோட ஒரு கருத்து சரிங்களா. ஸோ இது எஸ்பிஓ எப்படி டிசைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியலை. பட் ஆனால் நீங்கள் ஒரு போஸ்டிங்கில் உட்காடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு 1000 மெம்பர்ஸாவது வருவாங்க. ஸோ அந்த 1000 மெம்பர்ஸுக்கு கைட் பண்ண முடியும், 1000 மெம்பர்ஸுக்கு கைட் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா மட்டும் அந்த போஸ்டிங்கை ட்ரை பண்ணுங்கள். அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, அந்த போஸ்டிங்கில் சேலரி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு யாருமே அந்த போஸ்டிங்கில் ட்ரை பண்ணாதீங்க. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் அந்த போஸ்டிங் எனக்கு கிடைச்சா போதும், எனக்கு அந்த போஸ்டிங்கில் சம்பளமே வேணாங்கிற மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா மட்டும் அந்த போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் எங்களோட கருத்து. நான் எப்படி ப்ரோ சும்மா ட்ரை பண்ணுறது, சம்பளம் இல்லாமல் எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்னா அதுதான் உண்மையான எஸ்பிஓக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருக்கும் சரிங்களா. ஏன்னா எஸ்பிஓ மேலே நீங்கள் உண்மையிலே மரியாதை வச்சுருக்கீங்க, எஸ்பிஓ உண்மையாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட சம்பளமே நீங்கள் வாங்கலாம் அப்படின்னாலும் அவங்களுக்காக நீங்கள் வேலை பார்க்க தயாராக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் எஸ்பிஓவில் ரீசெண்ட் ஒரு 3 to 4 மந்த்துக்கு முன்னாடி மெயில் செக் பண்ணுறதுக்காக 100 பேரை எடுத்தாங்க சரிங்களா. நீங்கள் 3 லட்சம் பேர் அனுப்பின மெயிலை அந்த 100 பேர் தான் செக் பண்ணாங்க சரிங்களா. ஸோ அந்த 100 பேர் எஸ்பிஓ கிட்டேருந்து ₹1 கூட காசு வாங்க கிடையாது. ஸோ அந்த மாதிரி எஸ்பிஓலேருந்து ₹1 கூட அமௌண்ட் எதிர்பார்க்காம எஸ்பிஓக்கு வேலை செய்ய தயாராக இருக்கீங்க அப்படிங்கிற மெம்பர்ஸ் மட்டும் அந்த போஸ்டிங்க்கு வாங்க. அப்போ தான் எஸ்பிஓ சைட்லேருந்து ஏதாவது பிரேக் விடுறாங்க அகைன் அப்படின்னாலும், இல்லை எஸ்பிஓ சைடில் உங்களுக்கான சேலரி கொடுக்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் அந்த கோவத்தை உங்களுக்கு கீழே இருக்க மெம்பர்ஸ் மேலே காட்டாமல் இருப்பீங்க. ஸோ அதனால் நடிச்சுட்டு போஸ்டிங்க்கு வரதை விட்டுட்டு எஸ்பிஓ உண்மையாக லவ் பண்ணி போஸ்டிங்க்கு வாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கீழே வர எல்லா மெம்பர்ஸுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத எங்களோட கருத்து. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தோம் அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா பை பாய்.